ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சட்னி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் அடிக்கடி உங்கள் வீட்டில் இட்லி தோசை செய்யும் போதெல்லாம் இந்த சட்னி கண்டிப்பாக செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். வாங்க இப்போ ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்றது போல் மிளகாயோட அளவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக எண்ணெயில் வரமிளகாயை வறுத்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். சேர்த்துருந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக மசிஞ்சு வெந்து வரணும். அது வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கணும். கடைசியாக இப்போ இது கூட கொஞ்சமாக புளியை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக கொஞ்சம் புளி இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு கூடவே வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையை வறுத்துட்டு மேலே இருக்கிற தோல் எடுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கை நிறைய 3 கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சும்மா 1 நிமிஷம் லைட்டாக அந்த வெங்காய தக்காளியோட வதக்குனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு இதில் சேர்த்துட்டு கடைசியாக இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சட்னியை அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வேர்க்கடலை நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம அரைச்சா போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான பதத்தில் தான் சட்னி இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது போல் ஒரு பாத்திரத்தில் சட்னியை மாற்றிட்டு தாளித்து சேர்த்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக கலர் மாறினதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துட்டா போதும். ரொம்பவே டேஸ்டியாக சட்னி ரெடி ஆகிடுச்சு. வேர்க்கடலை கார சட்னி இது போல் நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போ ஒரே மாதிரி வேர்க்கடலை சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி இந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் சட்னி அரைச்சி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 தோசை சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக 4 தோசை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் வேர்க்கடலை கார சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.